வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாம்பன் பாலத்தோட அப்டேட். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம பாம்பன் பாலத்தில் ட்ராவல் பண்ணி சென்ட்ரல் பிரிட்ஜிலேருந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பாம்பன் பாலத்தில் ட்ராவல் பண்ண அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பஸ் பாலத்தில் வந்திருக்கீங்களா, இல்லை ட்ரெயின் பாலத்தில் மட்டும்தான் வந்திருக்கீங்களா, எதில் வர ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புது பாலம் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் நாங்கள் ராமேஸ்வரம் வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சென்ட்ரல் பாலத்திலேருந்து கவர் பண்ணலாம். ஏன்னா மண்டபத்திலேருந்து சென்ட்ரல் பிரிட்ஜ் வரையே ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. அதில் பாலங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சென்ட்ரல் பிரிட்ஜில் இருந்து தான் இன்னும் நம்ம வேலைகள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சென்ட்ரல் பிரிட்ஜில் ஒன் சைடு தூண் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு தூண் ஃபிக்ஸ் பண்ணலாம். அங்கேருந்து இன்னும் பாலங்கள் எதுவுமே பொருத்தாமல் வெறும் தூண் மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ ஒர்க் எதுக்காக நடந்துக்கிட்டுனா லிஃப்ட்டுக்கான ஒர்க்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்களா. ஸோ லிஃப்ட்டில் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, தூண்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கான ஒர்க்கு மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. ஏன்னா பழைய பாலத்தில் இருக்க சின்ன கண்ட்ரோல் ஸ்டேஷனே அதில் ட்ரெயினில் போகும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க கடலுக்கு நடுவில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒன் சைடு தூண் இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணல. என்ன ரீசன்னா, ஒன்ஸ் லிஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான் இந்த தூணுக்கான வேலைகள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக இதே ஸ்டேஜில் தான் இருக்குது. அதே நீங்கள் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ளீட்டாக அந்த தூண் எல்லாமே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. தெரியுதுங்களா? ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இன்னுமே லிஃப்ட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம லிஃப்ட் இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் கவர் பண்ணிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பிரிட்ஜில் இருந்து தூண்கள் எல்லாமே சேம், எப்படி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோமோ அது மாதிரி எம்டியாக தான் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போதைக்கு லிஃப்ட் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. லிஃப்ட்டை கொண்டு போய் சென்ட்ரல் பிரிட்ஜில் வைக்கிறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்து என்ன வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்கு நம்ம சேனலை எப்போதும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது பாம்பன் பாலம் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ ஒரு லாங் வீடியோவோ நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாம்பன் பாலத்தோட அப்டேட் கேட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய் மக்களே.